செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 50,000 வாக்கு சதவீதத்துக்கு மேலாக திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார். காலை முதலே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்ணும் நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த நிலையில் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 50,000 வாக்குகளுக்கு மேல் திமுக வேட்பாளர் முன்னிலையில் வகிக்கிறார். 50,000 கடந்த வாக்கு வித்தியாசம். தற்போது 50% மேலாக திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 50,000 வாக்குகளுக்கு மேல் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்று வருகிறார். வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வரும் சூழலில் தற்போதைய நிலவரமாக 50,000 வாக்குகளுக்கு மேல் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்து வருகிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை பின்னுக்கு தள்ளி திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருந்து வருகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போது எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் அவர் முன்னிலையில் இருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். 15 சுற்றுகளுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரம் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் பாமக வேட்பாளரை விட ஏறக்குறைய 51,707 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 15 சுற்றுகள் முடிவில் திமுக வேட்பாளர் 94,932 வாக்குகளும், பாமக வேட்பாளர் சி அன்புமணி 43,225 வாக்குகளை பெற்றிருக்கார். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் 7,420 வாக்குகளை பெற்றிருக்கார். ஏறக்குறைய 15 சுற்றுகளுடைய முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 16வது சுற்றுகளுடைய வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பாமக வேட்பாளர் சி அன்புமணி டெபாசிட் பெற்றிருக்கார். 15 சுற்றுகளிலேயே ஏறக்குறைய டெபாசிட் தொகையை பாமக வேட்பாளர் அன்புமணி தக்க வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்னும் 5 சுற்றுகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 50,000 முதல் 55,000 வாக்குகள் தான் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. ஏறக்குறைய அந்த சராசரி எண்ணப்பட வேண்டிய வாக்குகளுக்கும் திமுக வேட்பாளருடைய வித்தியாசமும் ஏறக்குறைய நெருங்கி வந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில சுற்றுகளில் திமுக வேட்பாளருடைய வெற்றி உறுதி செய்யப்படும். இன்னும் 16வது சுற்றுடைய வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய இன்னும் ஒரு 2 மணி அளவில் முழுமையான முடிவுகள் நமக்கு கிடைக்கப்படும். இன்னும் ஒரு சில சுற்றுகளில் இப்ப திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுடைய வெற்றியை நம் உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. லாவண்யா, 51,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்து வருகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் டெபாசிட் பெறுவதை உறுதி செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 15வது சுற்றில் 43,225 வாக்குகள் பெற்றிருக்கிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட் பெறுவதற்கு 32,000 வாக்குகள் தேவைப்பட வேண்டிய சூழலில் அதனை கடந்து பாமக வேட்பாளர் அன்புமணி டெபாசிட் பெறுவதை உறுதி செய்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி டெபாசிட் பெறுவதை உறுதி செய்திருக்கிறார். 15வது சுற்றில் 43,225 வாக்குகளை பெற்று அவர் டெபாசிட் பெறுவதை உறுதி செய்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணியானது காலை 8 மணி முதல் தொடங்கி வரக்கூடிய சூழலில் 15வது சுற்று வாக்கு நிலவரங்கள் தற்போது பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 50,000 வாக்குகளை கடந்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருந்து வருகிறார். மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் டெபாசிட் பெறுவதையும் உறுதி செய்திருக்கிறார். 32,582 வாக்குகள் தேவைப்பட வேண்டிய சூழலில் 43,225 வாக்குகளை பெற்று பாமக வேட்பாளர் டெபாசிட் பெறுவதை உறுதி செய்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 50,000 வாக்குகளுக்கு மேல் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்து வருகிறார். 15வது சுற்று
நிலவரப்படி 94,932 வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 15வது சுற்றில் நிலவரப்படி 94,932 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதேவேளையில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி 43,225 வாக்குகளை பெற்று டெபாசிட் பெறுவதை உறுதி செய்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணும் நிலவரங்களை காலை முதல் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது 15வது சுற்று முடிவிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார். மேலும் விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போது 15வது சுற்று நிலவரம் வெளியாகி இருக்கிறது, விரிவாக பதிவு செய்யலாம். 15 சுற்றுகளுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி முகத்தில் இருக்கிறார். ஏறக்குறைய 51,000 வாக்குகள் மேல் வித்தியாசம் இருக்கிறது. 51,707 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறார். ஏறக்குறைய இன்னும் 5 சுற்றுகள் தான் எண்ண வேண்டி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்னும் ஒரு 50,000 வாக்குகள் தான் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு மேல் தற்பொழுது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றிருப்பதை அடுத்து அன்னியூர் சிவாவுடைய வெற்றி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏறக்குறைய ஒரு 50,000 வாக்குகள் தான் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு மேல் தற்பொழுது அன்னியூர் சிவாவுடைய வித்தியாசம் இருப்பதால் ஏறக்குறைய திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கார். இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் முன்னிலை பெறும்போது அந்த வெற்றி என்பது உறுதியாக ஏறக்குறைய உறுதி செய்யப்படும். இன்னும் இந்த நிலையில பாமக வேட்பாளர் சி அன்புமணி தன்னுடைய டெபாசிட் தொகையை தக்க வைத்துக் கொண்டிருக்கார். ஏறக்குறைய அவர் இந்த 15வது சுற்று முடிவில் 43,225 வாக்குகளை பெற்றிருக்கார். அவர் தன்னுடைய டெபாசிட் தொகையை தக்க வைத்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டு பாமக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தனித்து போட்டியிட்ட போது இந்த வாக்குகளை பெற்றிருந்தது. இன்னும் 5 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டி இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குகளை விட கூடுதலாக இந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் பாமக வேட்பாளர் அன்புமணி பெற்றிருக்கிறார். தன்னுடைய டெபாசிட் தொகையை அவர் தக்க வைத்திருக்கிறார். ஏறக்குறைய அன்னியூர் சிவா வெற்றி முகத்தில் இருக்கிறார். இன்னும் 50,000 வாக்குகள் தான் எண்ணப்பட வேண்டி இருக்கக்கூடிய நிலையில் 51,707 வாக்குகள் வித்தியாசத்தில் இருப்பதால் அன்னியூர் சிவாவுடைய வெற்றி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. லாவண்யா.